ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா அல் கராமாவில் ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் அங்கே தான் போக போகிறோம். ஆமாங்க, நானும் எத்தனை ரீல்ஸை பார்த்துருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக கடை, எல்லோரும் எதையோ வாங்கி வாங்கி சாப்பிட்டு ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கி அங்கே என்ன தான் பண்ணுறாங்க நம்மளும் நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வண்டியில் தூக்கி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கார் நல்லா இருக்கே. ஆக்சுவலி இந்த கார் மட்டும் இல்லை, நான் போகும்போது நிறைய கார்ஸ் பார்த்தேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நம்ம ஊர்லலாம் பார்க்கவே முடியாத கார்லாம் இங்கே பாருங்கள். 2 கார்ஸ் பார்க்கிங்கோடைய ஸ்பேஸை இந்த ஒரு காரே எடுத்துக்கிச்சு. டெக்ஸ்லாவை இன்னும் ஷேர் ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு புரியல. எங்கே பார்த்து பாருங்க, இதோ டெக்ஸ்லா, எங்கே பார்த்தாலும் டெக்ஸ்லா, இதோ டெக்ஸ்லா. 4-5 கலரில் பார்த்துட்டேன். ப்ளூ கலர், ஒருத்தன் வந்து களிமண் கலரில் ஒருத்தன் டெக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். எதுக்காக அந்த கலரை சூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லலை, இன்றைக்கி பஸ்ஸில் போக போகிறோம். ஆமாம், நம்ம வந்து மெட்ரோவில் போயாச்சு, நட்ராஜ் சர்வீஸ் எல்லாமே பார்த்திங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போய் சரி பஸ்ஸில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பஸ்ஸு ரூட்டு, எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த டைமுக்கு வரும் அப்படின்னு ஃபுல்லாக எல்லாமே மேப் வச்சுருக்காங்க, ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் பஸ்ஸு எந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நான் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் காமிச்சது இல்லைல்ல, வெளியிலே தான் காமிச்சிருக்கேன்ல. இறங்கி நான் காட்டுறேன். அப்படியே ஓப்பன் பண்ணும்போது ஜில்லுன்னு காற்றடிக்கும். அப்படியே ஏசி ஃபுல்லாக ஹையில் வச்சு அப்படியே அந்த சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே ஆல்ரெடி இரும்பில் தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும், வந்து உட்கார கூட முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு வச்சுருப்பாங்க. இந்த சம்மர் டைம்லலாம் வந்து நம்ம எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரூல்ஸு. ஸ்மோக் பண்ணக்கூடாது, இங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எதையும் இங்கே போட்டுறக்கூடாது, வேஸ்ட் பாட்டில் எதுவுமே இங்கே போட்டுறக்கூடாது, வெளியில் டஸ்ட்பினில் தான் போடணும். ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டு தான் நம்ம மெட்ரோவில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே கார்டை வந்து யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த பஸ்லேயும் போகிறோம். ஓகே, இந்த வழியாக நம்ம ஏசியில் இப்படி ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு நம்ம இந்த விண்டோ வழியாக பார்த்து அந்த சைடு பஸ் வந்துச்சுன்னா உடனே நம்ம எழுந்து போய் வெளியில் நின்று அப்படியே ஏறி போக வேண்டியது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கண்டக்டர்லாம் இருக்க மாட்டார், பஸ் வந்து டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். 2000 years. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பஸ் பயங்கர ரஷ்ஷாக வந்துச்சு. பாப்பாவுடைய வண்டியை உள்ளே கொண்டு போக முடியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கேப் புக் பண்ணி கேபில் வந்துட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம பஸ்ஸை பார்க்கலாம். கேப் வந்து இங்கே ஸ்டார்டிங் 5 dirhamsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம கேப் புக் பண்ணோன்னா அந்த 5 dirhamsலேருந்து நம்ம எவ்வளோ போகிறோமோ எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும். டே டு டே அல் கராமா டே டு டே. அல் கராமா டே டு டேலேருந்து பக்கத்துலேயே தான். இது என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்கு, எத்தனை ஆஃபீஸு, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. வந்துட்டோம். இது வந்து அந்த ஃப்ரேம் அந்த செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. எஸ், ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல். நம்ம ஃப்ரேம் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் டிசைன்லேயே இது வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கடை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். இது வைரல் மேங்கோ குல்ஃபி வச்சுருக்காங்க. பாப்கார்ன்ஸ், பிக்கிள்ஸ். கார்னில் என்ன பிக்கிள் எனக்கு புரியலையே. நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. பானிபூரி, பாவ் பஜ்ஜி, பப்ஸு, பிக்கிள்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கடை, கரும் ஜூஸ் கடை ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய பானிபூரி கடை லைனாக வச்சுருக்காங்க. எதுக்கு இத்தனை கடை வச்சுருக்காங்கன்னு தெரியல. குல்ஃபி, இங்கேயும் அதே அந்த மேங்கோ குல்ஃபி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த இடம் நல்லா இருந்துன்னு சொன்னாங்க, அதனால் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துட்டாங்க. ஓகே, இங்கே வந்து
பலுடா, சிக்கன், பானிபூரி. இதுவும் சாட் ஐட்டம்ஸ். பானிபூரி தான். என்னடா வேறு எதுவுமே இல்லையா? இதை தான் லைனாக கடையாக போட்டு வச்சுருக்கீங்க. இது தாங்க ரீல்ஸில் எல்லாரும் போட்டுட்டு ரமதான் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இது நல்லா இருக்குல்ல, அழகா. என்னென்ன ஃப்ளேவர் என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம், இருங்க. ஓகே, ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, துபாய் சாக்லேட் வச்சுருக்காங்க, குனாஃபா சாக்லேட். இது துபாய் குனாஃபா சாக்லேட், இது பாப்பா கையில் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று வாங்கியிருந்தோம், இது வந்து திராமிசு, அந்த காஃபி பவுட்ரு வச்சு பண்ணுவாங்க இல்லையா, காஃபி பவுட்ரு, பிஸ்கெட்டு, சுகர், அது மட்டும். இது நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா என் ஒய்ஃப் கேட்டுகிட்டே இருக்காங்க, இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்கன்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணேன். இதை நானும் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இது. ஓகே, இந்த 2 ஃப்ளேவர் வாங்கிக்கலாம். இங்கே என்னென்னா எல்லாமே ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்க. எது எடுத்தாலும் 10 dirhams ஓகே, பஞ்சு மிட்டாயாடா இது. பாப்பா பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு இப்போ அங்கே இருக்க டப்பாவை எல்லாத்தையும் களைச்சி போட்டு விளையாடணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டெசர்ட் சாப்பிட்றலாம். இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு சீட்டு பிடிச்சிடலாம். இது என்னது? ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். பலாப்பழத்தில் ஐஸ்கிரீமா? ஓகே, இங்கே போட்டிருக்காங்க எந்த கடை, என்னென்ன கடை பேர், எந்தெந்த ஸ்டைலில் இருக்கும். இஃப்தார் பாக்ஸ். இது வந்து 23 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, யாரெல்லாம் வரணுமோ அதுக்குள்ளேயே வந்துடுங்க. மார்ச் 23 வரைக்கும் தான் ஓப்பனிங்கா. என் ஒய்ஃப் ஒரு பிளேஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு கையில் வாங்கியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கலாமான்னு பார்க்கலாம். பக்கத்து டேபிளில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. சரி. ஓகே, இந்த குனாஃபா சாக்லேட் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த டைப்பில் நான் சாப்பிட்டதில்லை. மேலே வந்து சாக்லேட், அது 2வது லேயர் வந்து க்ரீமு, 3வது லேயர் வந்து அந்த குனாஃபா பிஸ்தா இது பண்ணியிருக்கிறது, 4வது வந்து ப்ரௌனி வச்சுருக்காங்க. இது 4த்தையுமே அப்படியே ஒரே சமயத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அந்த குனாஃபா சாக்லேட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்படி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு பைட் எடுத்த பிறகு அடுத்த பைட் எடுக்காமல் என்னால் அதை வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் என்னென்னா ஃபுல்லாக அந்த 4த்தையுமே ஒரே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என் ஒய்ஃப் ஓவராக ஹைப் ஏற்றுனா அந்த திராமிசு. ஓகே, அதுதான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸின்னு தான் சொன்னாங்க. நம்ம ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி இது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். இது அப்படியே க்ரீமியாக அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி என் ஒய்ஃப் ஏன் இதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. செம்ம டேஸ்ட்டு. ஆனால் இது வெறும் காஃபி பவுட்ரு ஒரு பிஸ்கெட்டை வச்சு எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு தெரியல. நல்லா இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டு. இதுவும் கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் பண்ணுங்கள், வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுதான். இது வந்து என்னென்னா எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ஜாக் ஃப்ரூட் இந்த ஐஸ்கிரீம் மேலெலாம் ஒன்றும் கிடையாது. ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. மேலே வந்து அந்த ஜாக் ஃப்ரூட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பல்ப்பியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இவனுங்க எந்த விஷயத்தில் ஏமாற்றிட்டானுங்கன்னா அந்த பாட், அந்த விஷயத்தில் தான் ஏமாற்றிட்டாங்க. இது சைஸ் பாருங்கள், இந்த பாட்டோடைய சைஸு. நான் வெளியில் இருக்க பாட் சைஸை பார்த்து தான் என் ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் அது பாதி தான் பானையே.
மீதி பானைலாம் வெறும் கல் தான். அதோடைய அந்த கப்போடைய சைஸே மேலே இருக்க அந்த பாதி மட்டும்தான். ஸோ எங்களுக்கு இது சாப்பிட்டுட்டு என்னடா இது உள்ளே போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் அடிபடுது. என்னென்னு பார்த்தா அதோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ள கப்பு வச்சுட்டு, ஆனால் வெளியில் பார்க்கும்போது பெரிய கப் மாதிரி இருந்தது. இது 10 dirhams ஒர்த்தே கிடையாது. வேணும்னா அந்த ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவரில் சாப்பிட்ணும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ஹோட்டல். பீஃபு, கப்பா, ஃபிஷ்ஷு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி நான் சாப்பிடல, பக்கத்து டேபிளில் ஒருத்தவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது இங்கே என்ன இருக்குது, கொத்து பரோட்டா, பால் கப்பா, இதுவும் ஒரு கேரளா ஸ்டைல் தான். சிக்கன் ஃப்ரை, பால் பரோட்டா எல்லாம் ஓகே. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன், ப்ரான் வச்சுருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எம்மி சிக்கன்ஸ். இது புகாரி ஹோட்டல். புகாரி ஹோட்டலில் நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் அதே நார்மல் சாட்டு, பாவு, ஐஸ்கிரீம், டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இங்கே மோமோஸ் இருக்குது. மோமோஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வேணால் மோமோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கேயே ரேட்டு ஜாஸ்தி தான். ஆக்சுவலி மோமோஸ் தனியாக வெளியில் வாங்கினாலே 10 dirhamsக்கு 6 to 8 பீசஸ் வரும். 8 பீசஸ் வரும் தாராளமாகவே. ஆனால் இங்கே எல்லாம் 4 பீசஸ்ன்னு போட்டு இவ்வளோ ரேட் வச்சுருக்காங்க. இது என்ன கடை, ஐஸ்கிரீம் கடை. ஓகே, இது வேண்டாம், நம்ம ஆல்ரெடி ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இது மறுபடியும் சாட்டடை. ஏன்டா எத்தனை பானிபூரி கடை, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை இல்லையே. இதோ இருக்குது, வந்துடுச்சுல, இதுதான் நம்ம ஏரியா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் மோமோஸ். இதோ ஒரு காம்போ இருக்குது பாருங்கள், 2 சிக்கன் மோமோஸ், 2 சிக்கன் லாலிபாப், 1 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், 1 சிக்கன் நூடுல்ஸ். 22 dirhams. இந்த மாதிரி கொடுங்கடா, ஏதாவது காம்போ கொடுங்கடா. ஓகே, நம்ம இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவதெல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிடலாம். மட்டன் சிக்கன் டிக்கா. என்னடா இது? ஓகே, இதுவும் ஒரு கேரளா ஸ்டைல் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஏன் இந்த கடையில் மட்டும் ஆளே இல்லை? குல்ஃபி, ஐஸ்கிரீம்ஸ், டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், அதனால தான் இங்கே யாருமே இல்லை. ஓகே, நம்ம இந்த கடையில் இந்த காம்போ வாங்கி ட்ரை பண்ணலாம். 22 dirhamsக்கு 2 மோமோஸ், 2 சிக்கன் மோமோஸ், 2 சிக்கன் லாலிபாப், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, வாங்கியாச்சு. 2 மோமோஸ்க்கு 2 டிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, சில கடைகள்லாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த இருக்கிறதுலேயே வந்து ஓரளவுக்கு காம்போ வச்சு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வச்சுருந்தான். ஓகே, இது 22 dirhamsக்கு ஓகே தான். அப்படியே டின்னரை நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் பெருசாக பீசஸே இல்லை. ஆனால் சிக்கன் நூடுல்ஸில் நிறைய பீசஸ் இருந்தது. சிக்கன் லாலிபாப் மேலே மாவு ஜாஸ்தி. மோமோஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு 2க்கு பதிலாக 4 வச்சுருக்கலாம். ஓகே, டின்னர் இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணோன்னா, பாப்பாவை இறக்கி கீழே விட்டுட்டு, பாப்பா என்ன பண்ணாங்கன்னா, போகிற வரவங்க எல்லாருக்கும் ஹாய் பாய்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி பேசிக்கிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போகிற வழியில் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்கலாம், நாங்கள் பக்கத்தில் போயிருந்தேன்.
இதெல்லாம் வந்து வீடியோ கேம்ஸ். நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம் இல்லையா? இது எத்தனை பேர் விளையாடிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் சித்தூரில் இருக்கும்போது விளையாடிருக்கேன். ₹1 கொடுத்தா ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. அந்த டோக்கன் போட்டால் இந்த வீடியோ கேம் விளையாடலாம். செம்மையாக இருக்கும். அப்போலாம் அந்த வீடியோ கேம் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கடை வாசலில் போய் உக்காந்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு அடிக்டடாக இருந்தேன் கேமில் நான். இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. சித்தூரில் இந்த கேம் விளையாடிட்டு இருந்தது அது இதுன்னு. அந்த மிஷினும் இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இங்கே ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே அதே கடை தான் இதெல்லாம். ஜூஸ், மில்க் ஷேக், பாப்கார்ன்ஸ். இங்கே $1 இருக்குது எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். பார்த்தா $1 இங்கே பாப்கார்ன் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எதை எடுத்தாலும் $10 தான் சொல்கிறாங்க. ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஏகப்பட்ட கடை இருந்தது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சுருக்காங்க. தாராளமாக இங்கே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம். லெத்து மாமா தான் செம்ம ஹாப்பி. இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு நடுவில் பாப்பாவை இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் இந்த க்ரௌடுக்கு நடுவில் பாப்பாவை நான் இறக்கி விட்டேன். அவங்க செம்ம ஹாப்பி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.